இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ரவை கிச்சடி பண்ண போறோம். கிச்சடி. கிச்சடின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களா? அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பேரு அது வரல. அது வந்து காராபாத். காராபாத். ஓகே. கர்நாடகா ஸ்டைல். கர்நாடகா ஸ்டைல். ஓகே. சோ காராபாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? ரவை, எண்ணெய், நெய், கேரட், பீன்ஸ், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, தனியா, தக்காளி, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, உப்பு, பச்சை பட்டாணி, கொத்தமல்லி இலை, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், முந்திரி, கடுகு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நான் மசாலாக்கு போடுறேன். அதை நீங்க வந்து வறுத்துட்டு இருக்கும் போது நம்ம இங்க ரவை கிச்சடிக்கு ரெடி பண்ணலாம். காராபாத்துக்கு இது வந்து மெயின் ஒரு இன்கிரீடியன்ஸ். இதுல வந்து ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அது பவுடர் பண்ணி சேர்க்க போறோம். ஓ, காராபாத் அதாவது நம்ம நார்மலா நம்ம சைட்ல செய்யும்போது கிச்சடின்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து நம்ம எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க கர்நாடகா ஸ்டைல்ல போகும்போது அங்க ஒரு மசாலா போடுவாங்க. அந்த மசாலா வாங்கி பாத் அப்படிம்பாங்க. அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே. நான் கூட இத பத்த வைக்கவும் ரவைய வறுக்க போக சொல்ல போறீங்களோ? ஆக்சுவலா ரவை வந்து நம்ம இதுலயே போட்டு வறுத்துறலாம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையா தான், எதுவுமே போட வேண்டியது இல்ல, எண்ணெய் தேவையில்ல. ஒரு 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா வேர்க்கடலை, அப்புறம் இது கூட கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. உங்களுக்கு ஸ்பூன் எடுத்து வச்சேன், கையளவுலயே பண்ணுவேன் நானுன்ற மாதிரி. நமக்கு அது அப்படி பழகிருச்சா. இந்த அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவு தனியா, கொஞ்சமா மிளகு, இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ண போறோம். நல்லா வறுத்துட்டு லைட்டா பவுடர் பண்ண போறோம். அது அந்த பக்கம் ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் வெறும் சட்டியை வந்து வச்சு அதுல வந்து எண்ணெய் எதுவுமே போடாம கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, அப்புறம் தனியா, மிளகு, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து வறுத்து பொடிக்க போறோம். அது வந்து மசாலாக்காக, இது தனியா மசாலாக்காக. அதுக்குள்ள நம்ம இங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப கொஞ்சம் வறுக்கணும் இல்ல, கொஞ்சம் லைட்டா அது சூடாகி கொஞ்சம் ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்ல, லைட்டா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். ஓ, இது கலர் மாறுதே. ஓகேவா? ஆமா. அப்ப இதுலயே ரவைய போட்டுடலாமா? இல்ல, ரவை வந்து இது வந்து நம்ம மசாலாக்கு பவுடர். அது இல்ல, இது இல்ல, அதுல நம்ம தண்ணி இல்ல, நம்ம இதுலதான் ரவை அப்படி மிக்ஸ் பண்ண போறோம். இதுல தண்ணி சூடு பண்ண போறோம். ஓகே. ஏதா தரீங்களா? எடுத்து வச்சுட்டு அதுல தண்ணி சூடு பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரவையை வந்து இதுலயே வறுத்துட்டு சூடான தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ண போறோம், கிண்ட போறோம். நம்ம போட்டுட்டா இப்ப எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? இப்போ 1 கப் அளவு எடுத்தோம்னா 3 கப் அளவு தண்ணி தேவைப்படும். ரவை எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுக்கு 3 மடங்கு. அது ஃபுல்லாமே நீங்க ஊத்திருங்க, நம்ம தேவைப்படுறப்ப ஊத்திக்கலாம். போதும். இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ள இங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். திறந்தே இருக்கட்டுமா? திறந்தே இருக்கட்டும். இது வந்து ஒரு கரண்டி. இது வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ரவைக்கேவா? ஆமா, மொத்தமா நம்ம காய்கறி வதக்கி ரவையை சேர்த்து வதக்கி எல்லாமே சேர்ப்போம். அடுத்தடுத்து நம்ம இதுல தனித்தனியா எதுவுமே ப்ராசஸ் கிடையாது, எல்லாமே சேர்த்து. இல்ல, நான் வெறும்னே ரவையை இது பண்ணுவோமா அப்படின்னு? இல்ல இதுலயே போட்டுதான் வறுக்க போறோம். நெய் எல்லாமே போடுமா? நெய் வந்து ஃபைனலா போடுறதுக்காக. என்ன கூட ஒரு ரவை பண்ண ஃபர்ஸ்ட் வறுத்தாச்சு. ஓகே. நான் வறுக்கணும்னு கேட்டேன். இல்ல வறுக்க தான் போறோம், காய்கறி கூடயே சேர்த்து வறுக்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம வறுத்த ரவைனாலும் நம்ம காய்கறி கூட சேர்த்து நம்ம வறுத்துட்டு அந்த தண்ணி சூடான தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம இப்ப தனியா போட்டு ரவையை கிண்ட போறது கிடையாது, வறுத்துட்டு கிண்ட போறது கிடையாது. காய்கறி எல்லாம் போட்டு காய்கறி கூடயே சேர்த்து வறுக்க போறோம். ஓகே. இப்ப என்னென்ன குவான்டிட்டி, எவ்வளவு மெஷர்மெண்ட்? காய்கறி வந்து நம்ம எவ்வளோ கேரட், பீன்ஸ், பட்டாணி, நம்ம என்னென்ன காய்கறி பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட பொடியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது.
ரவையை பொறுத்த வரைக்கும் 1 கப் அளவுக்கு 3 கப் தண்ணி, அவ்வளவுதான் நம்ம மெஷர்மெண்ட். மத்தபடி நம்ம காய்கறிக்கு நோ மெஷர்மெண்ட்ஸ். எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம், கம்மியா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். மண்சட்டி என்ன சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா கரெக்டா வந்துடும். இப்போ ரவை எடுத்துற அளவுக்கும் காய்கறிக்கும் ஏதாவது இது இல்ல, காய்கறி வந்து நம்மளோட விருப்பம் தான். ஓகே, எவ்வளவு நாளும் அதிகமாவும் சேர்த்துக்கலாம், கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியானாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வெங்காயம், தக்காளி, நம்ம என்னென்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. கேப்சிகம் வேணும்னா கேப்சிகம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல எவ்வளவு வெங்காயம், தக்காளி? வெங்காயம் வந்து நம்ம 2 பல்லாரி எடுத்துருக்கிறோம், 1 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கிறோம். இது கரெக்டா இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது தக்காளி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இது கூடவே சீரகம் போட்டுக்கலாம். கடுகு கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரியட்டும். இது வந்து தாளிசத்துல சேர்க்கறது. சீரகம் அதுல சேர்க்க வேண்டாம், தாளிசத்துல சேர்த்தா போதும். இப்ப இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வரும். கடைசி தானே ரவை போடுவோம், ஃபர்ஸ்ட்லாம் காய்கறிகள்லாம். ஆமா, காய்கறிகள்லாம் போட்டுட்டு ரவை போடணும். இப்ப இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த சைடுல நம்ம கிச்சடியில வந்து ஆக்சுவலி தேங்காய் துருவல் போட மாட்டோம். ஆமா, நம்ம வந்து மோஸ்ட்லி தேங்காய் துருவல் சேர்க்க மாட்டோம். ஆனா தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். காராபாத்ல தேங்காய் துருவல் சேர்க்கிறோம். நம்ம இந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். ஆமா, நம்ம பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு, இஞ்சி நறுக்கி போட்டு அப்படிதான் செய்வோமே தவிர மசாலா எதுவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம். இதுல வந்து கொஞ்சம் இந்த மசாலா சேர்ப்பாங்க ஆடட் ஃபிளேவருக்கு. காய் மத்ததும் போட்டுடலாமா? அப்படியே தக்காளி சேர்த்துடலாம். இல்ல இந்த பீன்ஸ், கேரட் எல்லாம்? ஆமா, எல்லாமே அடுத்தடுத்து கொஞ்சம் இது வதங்க அப்படியே போட்டுடலாம். இதெல்லாம் லைட்டா வதங்கினா போதும். வதங்க அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரியும் சேர்க்க வேண்டியதான். எல்லா காய்கறி கலவோட சேர்த்து முந்திரியும் சேர்க்க வேண்டியதான். இப்ப இது லைட்டா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கணும். பச்சை மிளகாய் எல்லாம் காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி இதுல சேர்க்கிறோம்ல நம்ம. ஓகே, அந்த கார பவுடர். இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி இதையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். அந்த பவுடர்ல வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்கிறோம்ல, அந்த காரமும் நமக்கு வரும். அது மாதிரி பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த காரம் உங்களுக்கு ஃபிளேவர் இருக்கும். நீங்க முழுசா அப்படியே போடுறதுக்கு பதிலா நல்லா பொடியா கட் பண்ணும்போது ஒவ்வொரு பைட்லயும் நமக்கு காரம் தெரியும். கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து நம்ம காய்கறி போடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி. இதுவுமே நல்லா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா சீக்கிரமா குக் ஆகும். கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுலயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரவை சேர்க்கணும். ஓகே, ஸோ காய்கறிகள் நல்லா வதங்கட்டும், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். அண்ட் இந்த பக்கம் தண்ணியும் வந்து சூடாயிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வெறும் சட்டியில நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்திருந்தோம். இதை பிடிச்சி கொண்டு வந்துடுறோம். ஃபர்ஸ்டே வந்து வெறும் சட்டியில எண்ணெய் விடாம தனியா, மிளகு, அப்புறமா வரமிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அவ்வளவுதான்.
இதெல்லாம் வறுத்து எடுத்திருந்தோம். அதை வந்து பொடிச்சிட்டு வரோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பொடிச்ச இந்த மசாலா பொடி தான் வந்து இதுக்கு போடக்கூடிய ஸ்பெஷல் பொடி அப்படின்னாங்க. காராபாத்கான காரமான மசாலா. ஓகே. அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட சேர்த்து மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம வந்து இது கூட ரவையை போட்டுக்கலாம். ஓகே. ரவையை அளக்கணுமா? இல்ல, ஏன்னா நம்ம தண்ணி அளந்து போடணும். நீங்களே இல்ல வேண்டாம், நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்படி ரவை சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா வறுத்துக்கலாம். இதுல வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இந்த ரவை கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இந்த காய்கறியோட சேர்ந்து நல்லா அப்படியே கலர் மாறும். போதுமா ரவை? ரவை போதும். கொஞ்சம் நல்லா சூட்டுல வறுக்க உங்களுக்கு நல்லா உதிரி தண்ணி கொதிக்கணுமா இல்ல இந்த மாதிரி இருக்கிறது? இந்த மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டீங்கன்னா வந்து குழஞ்சிரும். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுல ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இந்த மசாலா தான் வறுத்ததுக்கு அப்புறமா சேர்க்க போறோம். ஆனா இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி அந்த காரம் இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப உங்களுக்கு அவ்வளவு ஸ்பைசஸா இருக்காது. ஆனா அதாவது நீங்க அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கர்நாடகா சைடு நல்ல காரமா சாப்பிடுறவங்க. அதாவது காரமும் இருக்கும், அதே ஸ்வீட்டும் இருக்கும் அதே நேரத்துல. அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப காரமா தெரியாது உங்களுக்கு. கரெக்டா வரும். அப்படியே ஒட்டுது இல்ல இந்த அளவுக்கு அப்படின்றதுனால அப்படியே அதாவது காய்கறியில இருந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அப்படியே ரவை கூட சேர்ந்து இப்போ வந்து நீங்க மத்த காய்கறி போடுறீங்க, எனக்கு காய்கறி வேகாது அப்படின்னு இதுல வந்து நம்ம வதக்கி தான் வேக வைக்க போறோம். இதே உங்களுக்கு வேகல அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க கொஞ்சம் வேக வச்சுட்டு, அதாவது காய்கறி தனியா வேக வச்சுட்டு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப நம்ம அதுக்கு தான் வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா சூடான வெண்ணெய் ஊத்தும் போது எல்லாமே உங்களுக்கு வெந்துரும். பாருங்க இப்ப நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைப்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி இல்ல, மசாலா தான். மசாலா ஏன்னா அது வந்து தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது. ஓகே. அதனால மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்த மசாலாவும் கரெக்டா இருக்கும். இதுக்கு கரெக்டா ரொம்ப காரம் அப்படி இல்ல கரெக்டா நம்ம சேர்த்த வரைக்கும் இதுக்கு கரெக்டா இருக்கும். காராபாத் காரமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப இல்ல. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. இது வரைக்கும் உப்பே போடல. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறமா ஸ்மெல் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு இது வரைக்கும் வந்து அந்த காய்கறி ஸ்மெல் எல்லாம் வந்து இந்த மசாலாவுடைய அந்த ஃப்ளேவர் தான் இப்போ மாறும். கண்டிப்பா மாறிடும். ரெண்டாவது அந்த மிளகு அந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். இப்ப இதுல நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஊத்த முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும், இல்லைன்னா நான் ஊத்துறேன். ஓகே, ஊத்துட்டுமா? ஊத்தணும். இன்னும் போதும் வேணா ஊத்திக்கலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா முங்குற அளவுக்கு இருக்கா? இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம அளந்து ஊத்தணும்னு கூட இல்ல. இந்த அளவுக்கு முங்கி இருந்தாலே நம்ம கரெக்டா வரும். ஏற்கனவே எல்லாமே வதக்கி வெந்திருக்கும், முக்கால்வாசி வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்பதான் நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் போதும். இதோட தண்ணி போதும். இதுக்கு மேல நமக்கு தேவைப்படாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாம விட்டாலோ அங்கங்க லம்ப்ஸ் வந்துரும், கட்டி ஆயிரும், இல்ல ஒரு இடத்துல குழஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப இது நல்லா இது ஃபுல்லாவுமே சிம்ல வச்சுட்டு தான் செய்யணும். அது இல்லாம இப்ப நம்ம செய்யறது வேற ஏதாவது பாத்திரனாலும் பரவாயில்ல, மண்சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வச்சு பண்ணணும். ஏன்னா நீங்க நார்மல் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சா கூட இறுகிரும். அதனால இப்ப வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டா இந்த டயத்துல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோம். நீங்க நெய் எதுக்குன்னு கேட்டீங்கல்ல, இப்பதான் நம்ம நெய்யோட வாசனையும் வரும் நமக்கு. இதை எடுத்துக்குவோம். எண்ணெயில
இப்போ சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வாசனையும் நல்லா இருக்கும் நெய் சேர்க்கும் போது. ஃபர்ஸ்ட் தாளிசத்துல சேர்க்கறத விட இப்ப சேர்க்கும் போது நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிக்க இந்த டைத்துல தான் நெய் சேர்க்கணும். இது வந்து ரொம்ப உதிரி உதிரியா இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் சொன்ன கிச்சடி அப்படின்னு. ஓகே, நம்ம கிச்சடி பதத்துக்கு தான் இருக்குமே தவிர ரொம்ப உதிரி உதிரியா வராது. உப்புமானா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா வரும். இது உப்புமா கிடையாது. இந்த டைத்துல நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்ப அது ரவை வெந்துட்டு பிறகு தானே தேங்காய் துருவல் வெந்துச்சு, ரவையே வெந்துச்சு. அத வெந்ததுக்கு அப்புறம் தான் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்க்கணும். ஆனா காராபாத்து நீங்க காரம் ஃபுல்லா போட்ட மாதிரி இருந்தது. தேங்காய் துருவல் போடும்போது அந்த காரம் அதுதான் சொன்னாங்க. காரம் நீங்க வந்து ரொம்ப காரமா இருக்குமா ரொம்ப காரமா இருக்குமான்னு கேட்டீங்கல்ல. கேஷ்யூ நட்ஸும் தேங்காயும் சேர்க்கும் போது உங்களுக்கு காரம் குறைஞ்சிரும். கேஷ்யூ நட் கூட நம்ம பொடிச்சு போட்டிருந்தா காரம் கம்மியா இருக்கும். நீங்க தான் பீனட் பொடிச்சு போட்டிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு காரம் கம்மியாயிரும்ல. தேங்காய் வந்து நம்ம விருப்பம் தான், எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டா வந்துருச்சு. இதே அளவுல கொஞ்சம் இன்னொரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடும். சொன்ன மாதிரி இப்பதான் அந்த நெய் ஃபிளேவர் அப்படியே நல்லா வருது. நல்லா இல்ல, இந்த டயத்துல நீங்க சேர்த்தாதான் அந்த ஒரு வாசனை, நெய்யோட வாசனை தெரியும். நீங்க வந்து ஃபர்ஸ்டே சேர்த்துட்டீங்கன்னா வதக்குறதுலயே அந்த வாசனை போயிரும். ஓகே, இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு தாளிசம் வந்து லாஸ்டா கூட நெய்ல இது பண்ணி அப்படி போடலாமா? போடலாமே. நமக்கு அப்படி காரம்கான கடுகோட ஆரம்பிச்சோம்ல, அப்படி இல்லாம. ஆனா அது வந்து உங்களுக்கு சேராது. இந்த கடுகு வந்து உங்களுக்கு சேராது. இதுல அந்த மசாலாவோட எல்லாமே கலந்து போடுறப்பதான் அந்த ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். நீங்க முதலே தாளிச்சு போட்டுருங்க, கடைசியா நெய் மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம இது சாம்பாரோ குழம்போ கிடையாது. அதுல கொதிச்சா அது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அதுல போட்டுடலாம். நெய் விட்டு வேணா கடுகு வேணா இது பண்ணி போடலாம். ஆக்சுவலா அது மிக்ஸ் ஆகாது உங்களுக்கு. இந்த கடுகு வந்து உங்களுக்கு சேராது, ஒன்னா மிக்ஸ் ஆகாது. அதனால நம்ம தண்ணி மாதிரி ஐட்டம்னா கடுகு சேர்ந்துரும், அதோட கலந்துரும். இது வந்து சேராது. கட்டி ஆயிடுச்சு. இந்த டயத்துல ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது ஆனா இப்போ ஆஃப் பண்ணலாமா இல்லனா எப்படி? ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெய் இன்னும் விடணும்னாலும் விடலாம், நெய் இன்னும் விடறனாலும் விட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான். உங்களோட டேஸ்ட் காரம் வேணும்னா தேங்காய் துருவலும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியா கொத்தமல்லி சேர்க்கணும், அதையும் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, நீங்க கடுகு தானே சேராதுன்னு சொன்னீங்க. ஏன் நெய்ல வந்து தேங்காய் துருவலை பண்ணி செய்யலாமா? நம்ம வறுத்து கூட தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப வறுக்காதீங்க. அப்ப இல்ல அந்த நெய் மெல்ட் ஆகி நீங்க சொன்னீங்கல்ல அந்த சூட்டோட சேரும்போது அப்படி பண்ணலாம். ஓகே, சோ வந்து கொத்தமல்லி போட்டு கிண்டிட்டு இருக்கோம். சோ இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ரெடி ஆயிடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிரலாம். ரொம்ப காய் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. ரவை வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கிறோமேன்னு ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா ரவை வந்து உங்களுக்கு வேகும்போது ஆயிரும். அதனால உங்களுக்கு வந்து அப்படி பாக்குறதுக்கு தெரியும், நீங்க போதுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தெரியும். நான் அது நிறைய வந்துரும். இப்ப நம்ம எடுத்துடலாமா? இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, ஹோட்டல் ஸ்டைல்ல அப்படியே கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இப்ப இந்த பிளேட்ல கொத்திக்கலாம். நல்லா அழுத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கவுத்தும் போது சூப்பரா வந்துடும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் காய வதங்க எடுத்து வச்சு மேல வச்சிருக்கலாமோ? நான் அடியில முந்திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஆனா நீங்க இதை பண்ணிக்கலாமே, மேல வச்சு அதாவது மேல அந்த நெய்யுடைய லேயர் அப்படியே கோட்டடா இருக்கிறதும் சூப்பரா இருக்குது. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சுட சுட இப்போ ரெடியா இருக்கக்கூடிய இந்த காராபாத் எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானலி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, கடலை பருப்பு, பீனட் சேர்த்து நல்லா வறுத்துட்டு
இதை நல்லா பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரவையை நல்லா வதங்கும் போது முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு அடுப்புல கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து வச்சுக்கோங்க. வெந்நீர் நல்லா கொதிக்கட்டும். ரவை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் இதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறம் சூடு பண்ணி வச்சிருக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கலந்து விட்டு வேக வைங்க ரவைய. ரவை நல்லா வெந்து வர பதத்துல வந்ததுக்கு அப்புறமா இது நல்லா சூடா இருக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சூட்டோடைய தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான காராபாத் தயார்.